இதே போல பொருளாதார வல்லுநர் திரு நாகப்பன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தங்கத்தின் விலையும் சரி வெள்ளியின் விலையும் சரி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை தொட்டு இருக்கிறது. இது தங்கம் விலையும் வெள்ளி விலையும். இது எக்கனாமிக்கலா என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸை ஏற்படுத்தும் சார்? நம்ம தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல இறக்குமதியை நம்பி இருக்கோம். ஸோ நமக்கு அந்நிய செலாவணி அதனுடைய நம்ம அதிகமா இறக்குமதி செய்ய அந்நிய செலாவணி அதற்கான தேவைங்கிறது அதிகரிக்கும். ஸோ அது ஒரு நிச்சயமா ஒரு டாலருடைய மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. 92 தொட்டுக்கிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல 91.75 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அதுதான். இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனலா பாத்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு. டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடியது போன வருஷம் இதே காலகட்டத்தில் 110 கிட்ட இருந்தது. உலகத்தினுடைய மிக முக்கியமான 6 கரன்சிக்கு நிகராக 110 இருந்தது. இப்ப 96க்கு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 14% குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த 10-12% குறைஞ்சிருக்கிறதுக்கு நிகரா பார்த்தா ரூபாயினுடைய மதிப்பு ஆனா அதிகரிச்சிருக்கு. ரூபாய்க்கு நிகராக டாலருடைய மதிப்பு கூடி இருக்கு. ஸோ சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு. ஆனால் உள்ளூர் சந்தையில அதிகரிச்சிருக்குன்னா ரூபாய் வீக்கன் ஆயிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் நம்ம இறக்குமதி செய்யறோம். பட் கச்சா எண்ணெயினுடைய விலை பெரிய அளவில் அதிகரிக்கல. அது இன்ஃபேக்ட் போன வருஷம் $75 கிட்ட இருந்தது. இப்ப $60 கிட்ட தான் இருக்கு லக்கிலி. பட் தங்கத்தினுடைய விலை கணிசமாக அதிகரிச்சிருக்கு. இது நமக்கு ஒரு பெரிய இந்த ஈக்குவேஷன்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால அது இன்டைரக்டா விலைவாசி இதுலயும் அதனுடைய தாக்கம்ங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். பார்க்கலாம். தங்கத்தின் விலை நார்மலாவே அதிகரிச்சுட்டே இருக்கிறத பார்த்திருக்கிறோம். இப்போ சமீப காலமா வெள்ளியின் விலை அதுவும் கடந்த 3 மாதங்கள்ல ஒரு அபரிமிதமான ஒரு உயர்வை கண்டிருக்கிறது வெள்ளியின் விலை. இதன் காரணம் என்னவாக பார்க்க முடியும்? இது எந்த உச்சத்தை தொடலாம் அப்படிங்களா கணிக்க முடியுது சார்? நான் முதல்ல இது இந்த சிக்கன் அண்ட் எக் சிச்சுவேஷன் சொல்லுவோம். இன்னைக்கு டாலர் பாத்தீங்கன்னா முன்பேற வணிகத்துல தேசிய பங்கு சந்தை எடுத்து 92 தாண்டிடுச்சு. ஓகே. ஸோ அதிக டாலருக்கு அதிக ரூபாய் கொடுத்து டாலரை வாங்கி அதிக டாலரை கொடுத்து நம்ம வெள்ளியோ தங்கமோ வாங்கும் போது நேச்சுரலி அதனுடைய விலை கூடுதலாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, சர்வதேச சந்தையில கணிசமான ஏற்றம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான காரணங்களை சொல்லலாம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காரணம் தான். அது பிரஷியஸ் மெட்டல். அது கரன்சிக்கு மாற்றாக டாலருக்கு நிகராக டாலரை விட பெட்டரா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்ம சலானி எனக்கு முன்னால பேசும்பொழுது சொன்னார் இல்லையா, அது ரொம்ப சரியான ஒரு லாஜிக். அதனால வாங்குறாங்க. பட் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அது பிரஷியஸ் மெட்டல்ங்கிறது மட்டுமல்லாது அது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டலாகவும் இருக்கு. கிரீன் மெட்டலாக கருதப்படுகிறது. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்த பேட்டரி அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நோக்கி போகிறது. போட்டோவால்டிக் செல் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் கணிசமாக கூட ஆரம்பிச்சிருங்கிறது ஒண்ணு. இது ரெண்டையும் தாண்டி மூன்றாவதாக ஸ்பெகுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான ஒரு ஏற்றம் வரும் பொழுது, ஒரு நிச்சயமற்ற தன்மை வரும் பொழுது இது ஒரு சூதாட்டமாக மாறும். அதை நோக்கியும் நம்ம போயிட்டு இருக்கோம். தங்கம் வெள்ளியை குறிப்பாக வெள்ளியை பொறுத்த வரைக்கும், தங்கம் கூட நான் அப்படி சொல்ல மாட்டேன், பட் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சூழலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால இது அந்த ஒரு பொருளாதார ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அது ஈஸ் ஆகுற வரைக்கும் இது எங்க நிற்கும் எவ்வளவு நிற்கும் சொல்ல முடியாது. இன்னைக்கு தங்கம் $242 ஏறி இருக்கு. $5600 நோக்கி போய்கிட்டு இருக்கு. வெள்ளி திரும்பவும் இன்னைக்கு ஒரு $5 ஏறி இருக்கு. ஒரு அவுன்ஸுக்கு $118 தாண்டி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ இது நிச்சயமா ஒரு ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதுல நமக்கு பாதிக்கப்பட போறதுங்கிறது டாலர் மதிப்பு, ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு. அது ரிலேட்டடா நமக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம்ங்கிறது. கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்காமல் இந்த $60-62 கிட்ட இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை அதுவும் சென்ற ஆண்டு மாதிரி $70-75 கிட்ட போனுச்சுன்னா நமக்கு நடப்பு கணக்கு பற்றாக்குறை கணிசமாக அதிகரிக்கும். அது ஒரு பிரச்சனையாக மாறலாம். இன்னைக்கு தேதிக்கு நமக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக் ஹையை நோக்கி இருக்கு. செப்டம்பர் 2024 இருந்த $704 பில்லியன் கிட்ட இப்ப $701 பில்லியன் வந்திருக்கு. அதனால இந்த பிரச்சனை நமக்கு பெரிய அளவுல தெரியல. பட் அந்நிய செலாவணி கையிருப்பும் குறைந்து டாலருக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து அதனுடைய மதிப்பு உயர்ந்து கச்சா எண்ணெயும் விலையும் உயர்ந்தால் சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும் நமக்கு. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நாகப்பன். தொடர்ச்சியாக பொருளாதார ஆலோசகர் திரு விவேக் கார்வா நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தங்கத்தின் விலையும் வெள்ளி விலையும் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு இரண்டுமே புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். தனிநபர் இல்ல அதிகமாக தங்கம் வாங்குகிறார்கள், வெள்ளி வாங்குகிறார்களா, அல்லது முதலீட்டாளர்கள் இதில் அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுனால இப்படி விலை உயர்ந்திருக்கிறதா? என்ன காரணம் பார்க்கலாம் சார்? இன்னைக்கு தங்கத்தோட விலை ஏற்றத்தோட காரணம் யுஎஸ் அண்ட் ஈரான் கொஞ்சம் டென்ஷன்ஸ் திருப்பி ஃபிளேர் அப் ஆயிருக்கு.
ஸோ யூஎஸ் வந்து ஈரான் பத்தி நேற்று வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சில வார்த்தைகள் எல்லாம் சொன்னாரு. ஸோ அதனால அந்த ஒரு சேஃப் ஹெவனா வந்து தங்கத்தை வந்து பார்ப்பாங்க. ஸோ உலகத்துல வந்து ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னா ஜென்ரலா வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் முதலீட்டாளர்கள் வந்து எல்லாரும் வந்து தங்கத்துக்கு பின்னாடி ஓடுவாங்க. எதுக்குன்னா கம்பேரிட்டிவ்லி டாலரும் கம்பேர் பண்ணி இல்லைன்னா வேற ஏதாவது லைக் ருபி ஆர் எனி அதர் கரன்சியை வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தங்கம் வந்து ஒரு சேஃப் ஹெவன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு மட்டும் தங்கம் வந்து இப்போ ரைட் now நம்ம பேசும்போது ஆல்மோஸ்ட் 8% மேல போயிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு கிராமுக்கு வந்து 18,000 ரூபாய் வந்து டச் ஆயிடுச்சு. ஸோ அதோட எஃபெக்ட் வந்து நம்ம வந்து வெளியிலும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெளியில வந்து ஆல்ரெடி அங்கிருந்து ஸ்பெகுலேட்டிங் பையிங் நிறைய இருக்கு. அண்ட் சில டிகேட்ஸ்க்கு அப்புறம் சொல்லலாம், ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறமா வந்து வெள்ளி இந்த ரேட்ல போறதுனால நிறைய பேர் வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவ் பையிங் இன்ட்ரெஸ்டா வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஓடிட்டு இருக்காங்க. ஸோ தங்கம் வந்து வேர்ல்டு பீஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த இந்த டென்ஷனு வாரு இதெல்லாம் வந்து இருக்கிற வரைக்கும் தங்கம் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கும், பெரிய கரெக்ஷன் வர மாதிரி தெரியல. ஆனா வெள்ளி வந்து நான் கொஞ்சம் பத்திரமா இருப்பேன். ஏன்னா தங்கம் ரேட் மேல போறதுனால வெள்ளியும் வந்து இப்போ மேல போயிட்டு இருக்கு. பிளஸ் ஸ்பெகுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் வந்து அங்க நிறைய இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வந்து என்ன ஆகலாம், தங்கத்துக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே இல்லை. ஓகே, தங்கம் வந்து யூஸ் இல்லை எதுவுமே, நீங்க வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அவ்வளவுதான். ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. இப்போ வெள்ளியில என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஆல்ரெடி சோலார் பேனல்ஸ்ல வந்து கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி என்ன வெள்ளி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது வந்து ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்க, ரிடக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெள்ளிக்கு வந்து என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகுது. எதுக்குன்னா எல்லா பொருள்கள் வந்து வெள்ளி யூஸ் பண்ற பொருள்கள் வந்து விலை வந்து மேல போயிடும் சொல்லி. ஸோ இதுதான் இப்போ காரணம். ஸோ இந்த ஈரான் டென்ஷன் இருக்கிற வரைக்கும் மேபி கோல்டு வந்து இந்த ரேட்ல வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ஒரு கன்சியூமரா ஒருத்தவங்களுக்கு எழுற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இப்படி தங்கம் விலை ஏறிக்கிட்டு இருக்கப்போ நான் இந்த தங்கம் வாங்கலாமா இல்ல வெயிட் பண்ணி என்னைக்காவது குறையுமா வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். என்ன சார் பண்ணலாம்? ஒரு ஆஸ் அ கன்சியூமர் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளவு தேவையோ, இப்போ வந்து நாளைக்கு வந்து ஒரு வீட்டுல வந்து கல்யாணம் இருக்கு, ஏதோ வந்து தங்கம் வாங்கிதான் ஆகணும், அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் வந்து நீங்க வந்து அதை வந்து தள்ளி போட முடியாது. ஸோ அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் நீங்க வாங்கிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா இவ்வளவு ஸ்பெகுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ஒரே நாள்ல வந்து 8% மேல போற மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் கூட வரலாம். இப்போ நாளைக்கு வந்து ஈரானோட எதுவுமே ஆகலைன்னா ஒரு இந்த 8% வந்து 8% மைனஸா கூட போகலாம். ஆனா தங்கம் வந்து ஆஸ் அ கன்சியூமர் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து வாங்கலாம். ஆஸ் அ இன்வெஸ்டர் இப்போத்துக்கு வந்து அசெட் அலோகேஷன் தான் பெஸ்ட். நீங்க வந்து ஒரு 5-10% வந்து தங்கத்தை வந்து உங்க போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கீங்கன்னா அவ்வளவு மட்டும் வச்சா நல்லது. அதுக்கு மேல வந்து போனா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் இருக்கும். அண்ட் ஃபியூச்சர்ல வந்து ஏதோ கரெக்ஷன் வருதுன்னு வைங்களேன், இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏதோ சால்வ் ஆகுது. இப்போ சால்வ் ஆகிற மாதிரி எதுவுமே கண்ணுக்கு படல நியர் ஃபியூச்சர்ல. இருந்தாலும் கொஞ்சம் சால்வ் ஆனா கூட தங்கம் வந்து பெரிய கரெக்ஷன் வர மாதிரி தெரியல. ஆனா வெள்ளியில வந்து எப்பவுமே பெரிய கரெக்ஷன் வரலாம். பிகாஸ் வெள்ளி வந்து டோட்டலா ஸ்பெகுலேட்டிவ் இன்ட்ரெஸ்டோட தான் மேல போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஆஸ் அ கன்சியூமர் அதை மட்டும் வாங்குங்க. ஆஸ் அ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து இங்க இந்த ரேட்ல வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இது வந்து ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன். நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து நாட் ஜஸ்ட் இந்தியா, உலகத்திலே வந்து எந்த பொருளோட ரேட் வந்து மேல போயிட்டே இருக்கு அதுக்கு பின்னாடி தான் எல்லாரும் ஓடுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பங்குச்சந்தை ரேட் வந்து கீழே இருக்கும்போது யாரும் இந்த சைடு வரமாட்டாங்க. எல்லாரும் வந்து வெள்ளியன் தங்கத்துக்கு பின்னாடி போவாங்க. வெள்ளியோட ஹிஸ்டரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ 90% கரெக்ஷன் கூட ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு உங்களோட அசெட் அலோகேஷன் மட்டும் நீங்க வந்து கவனிச்சு பாருங்க. எல்லா பணத்தையும் நீங்க கொண்டு போயிட்டு வெள்ளியிலயோ தங்கத்திலயோ போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். உரிமையாளர்கள் சங்கத்தின் சாந்தகுமார் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நகையின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில மக்களுடைய வாங்கக்கூடிய திறன் எந்த அளவுக்கு இருக்கிறது சார்? அதே போல அவர்கள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கறத எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? இல்ல, சேமிப்பு திட்டத்துல பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்பயுமே ஆர்வம் காட்டுறாங்க. இது வந்து நம்ம தமிழர்களுடைய சவுத் இந்தியன்ஸோடைய ரத்தத்திலையும் கலாச்சாரத்திலையும் ஊறி போயிருக்கு. அதனாலதான் இவ்வளவு மிகப்பெரிய விலை ஏற்றம் இருந்தா கூட மக்கள் கொஞ்சம் ஆறுதல் ஆசுவாசப்படுத்திக்கிறது அப்படின்றது இந்த நகை சேமிப்பு திட்டத்துல தான். எல்லாருமே அவங்களுடைய தங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை சேமிச்சு அந்த சேமித்த பணத்தை தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகத்திலேயே எல்லா நாடுகள்கிட்டையும் அனைத்து நாடுகள்கிட்டையும் இருக்கிற தங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை விட கூடுதலா நம்ம இந்தியால இருக்க மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ஒரு 30 டன்னு அப்படின்னு வைங்களேன், 30,000 டன் வந்து இந்தியாவில இருக்கு அப்படின்னா அதுல
கால் பங்கு, அதாவது 25% நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஒரு 7000 இருந்து 7500 டன் வந்து தமிழ்நாட்டுல மக்கள் கிட்ட இருக்குன்னு ஒரு சர்வே சொல்றாங்க. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல மக்களுக்கு வந்து நம்ம நாட்டு, அது தமிழ் மக்களுக்கு வந்து அது சேர்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அதுல பரவாயில்ல. பட் இருந்தாலும் இப்ப ரேட்டு விலைன்றது மிக அதிகமா உயர்ந்துகிட்டே போகுது நாளுக்கு நாள். சர்வதேச நிலையை பொறுத்து தங்கத்தின் விலை உயரலாம், ஒருவேளை குறையவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நமக்கு முன்னாடி பேசுறவங்களா சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட வந்து பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.